சில வெற்றி கதைகள் பாத்தீங்கன்னா செல்வத்துல இருந்தும் ஈகோல இருந்தும் பிறக்கும். ஆனா சில கதைகள் இருக்கு, அது நெருப்பு, ரத்தம், கண்ணீர் இது எல்லாத்துல இருந்தும் வார்க்கப்படும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு கதை தான். லம்போகினியோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பணக்காரரை ஃபெராரி அவமானப்படுத்த அந்த கோவத்துல இருந்து ஒரு சூப்பர் கார் பிறந்துச்சு. ஆனா இதை விடவும் ரொம்ப உண்மையான ரத்தமும் கண்ணீரும் கலந்த ஒரு கதை இருக்கு. சொத்தோ அந்தஸ்தோ எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மெக்கானிக்கோட கதை. பெரிய பெரிய கம்பெனிகளால நிராகரிக்கப்பட்ட ஒருத்தரோட கதை. சோய்சிரோ ஹோண்டாவோட இந்த நம்ப முடியாத பயணத்தை ஒரு 6 கட்டங்களா நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்ம கதையோட நாயகன் சோய்சிரோ ஹோண்டா. அவரோட கதை திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட ஆரம்பிக்கல. அது ஒரு முடிவே இல்லாத ரொம்ப அமைதியான ஒரு போராட்டத்திலிருந்து தான் தொடங்குச்சு. ஜப்பான்ல ஒரு சின்ன ஏழை கிராமம். அங்க ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்றவரோட மகனா பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு புக்ஸ் மேல இருந்த ஆர்வத்தை விட ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் மேலதான் அதிக ஆர்வம். ஸ்கூல்னாலே அவருக்கு சுத்தமா பிடிக்காது. படிப்பே இல்லதான். ஆனா அவருக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச வாசனை எது தெரியுமா? பெட்ரோலோட வாசனையும் ஆயிலோட வாசனையும் தான். வெறும் 15 வயசுல படிப்பை பாதியில நிறுத்திட்டு டோக்கியோவுக்கு வேலை தேடி போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் தூங்குற ராத்திரியில இவர் மட்டும் இன்ஜின்களை கழட்டி மாட்டி அது எப்படி வேலை செய்யுதுன்னு தனக்குத்தானே கத்துக்கிட்டார். இதுக்கு பேரார்வம் இல்லாம வேற என்ன? கொஞ்சம் வருஷத்திலேயே ஜப்பானோட டாப் மெக்கானிக்ஸ்ல ஒருத்தரா வளர்ந்து நின்னாரு. ஓகே, ஜப்பான்லயே ஒரு சிறந்த மெக்கானிக்கா இருக்கிறது பெரிய விஷயம்தான். ஆனா ஹோண்டாவுக்கு அது மட்டும் போதாதுன்னு தோணுச்சு. அடுத்தவங்க செஞ்சதை ரிப்பேர் பண்றது மட்டும் நம்ம வேலையா இருக்கக்கூடாது, நாமளே ஒன்ன உருவாக்கணும்னு நினைச்சாரு. அந்த ஒரு சின்ன நினப்பு தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. அந்த காலத்துல கார்களோட ஒரு முக்கியமான பாகம் பிஸ்டன் ரிங்ஸ். அது காருக்கு இதயம் மாதிரி. அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி செஞ்சாங்க. ரொம்ப காஸ்ட்லி. அதை தயாரிக்கிறது ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலை. ஹோண்டாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதை ஏன் நம்ம நாட்டிலே பண்ணக்கூடாது? சரி பண்ணலாம், ஆனா யாருக்கு சப்ளை பண்றது? நேரா அப்போ கார் மார்க்கெட்டோட ராஜாவா இருந்த டொயோட்டாவுக்கே சப்ளை பண்ணணும்னு ஒரு பெரிய லட்சியத்தை வச்சார். இந்த ஒரு லட்சியத்துக்காக நல்லா போய்கிட்டு இருந்த வேலையை விட்டாரு. தன் ஜீவித கால சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சாரு. ராத்திரி பகலா உழைச்சாரு. ஆனா அந்த பிஸ்டன் ரிங்குக்கு சரியான மெட்டல் கலவை கண்டுபிடிக்க முடியல. கையில இருந்த காசு மொத்தமும் கரைஞ்சு போயிடுச்சு. ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை. அப்போதான் அவரோட மனைவி ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னோட திருமண நகைகளை கழட்டி கொடுத்து, இதை வச்சு உங்க கனவை தொடருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாசங்கள் ஓடுச்சு, வருஷங்கள் ஓடுச்சு. ஊர்ல எல்லாரும் இவட ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனாலும் தன் மனைவியோட தியாகத்தை மனசுல வச்சுக்கிட்டு விடாம உழைச்சு கடைசியா சில பிஸ்டன் ரிங்ஸை தயாரிச்சுட்டாரு. இப்போ அந்த கனவை உண்மையாக்க வேண்டிய நேரம். அதை எடுத்துக்கிட்டு நேரா டொயோட்டாவுக்கு போனாரு. டொயோட்டாவோட இன்ஜினியர்கள் அதை வாங்கி செக் பண்ணிட்டு முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம சொன்ன ஒரே விஷயம், மிஸ்டர் ஹோண்டா, நீங்க செஞ்ச இந்த பிஸ்டன் ரிங்ஸ் குப்பையில போடுறதுக்கு கூட லாயக்கில்ல. இதுல கொஞ்சம் கூட குவாலிட்டியே இல்ல. அந்த வார்த்தை ஒரு சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷ உழைப்பு, சேமிப்பு, மனைவியோட தியாகம் எல்லாமே ஒரே நிமிஷத்துல அவமானமா மாறிப்போச்சு. அவர் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு போன 50 ரிங்ஸ்ல வெறும் 3 தான் டொயோட்டாவோட குவாலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணுச்சு. 50ல 3. யோசிச்சு பாருங்க. இது வெறும் தோல்வி இல்ல, இது ஒரு முழுமையான பேரழிவு. இப்படி ஒரு நிலைமையில ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான்? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு உடஞ்சு போயிருப்பான் இல்லையா? ஆனா சோய்சிரோ ஹோண்டா சாதாரணமான ஆளே இல்ல. அவர் அடுத்து செஞ்ச ஒரு காரியம் உண்மையிலேயே நம்பவே முடியாத ஒரு விஷயம். அவர் தோத்துட்டோமேன்னு அழல. ஏன் தோத்தோன்னு யோசிச்சாரு. நம்ம கிட்ட திறமை இருக்கு, ஆனா டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தது அவர் செஞ்சதை கேளுங்க. தன் ஈகோ, பெருமை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன்னை விட சின்ன வயசு பசங்களோட சேர்ந்து படிக்க திரும்பவும் ஒரு டெக்னிக்கல் காலேஜுக்கு போனாரு. 2 வருஷம் சுத்தி இருந்தவங்க கேலி பண்ணதை அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கல. 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த சரியான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த தடவை டொயோட்டா கான்ட்ராக்டை கொடுத்துட்டாங்க. அப்பாடா ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிற அந்த நொடியில தான் விதி அவரை இன்னும் மோசமா டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த தடவை எதிரி மனுஷங்க இல்ல, இயற்கையும் சரித்திரமும். 1944 ஹோண்டா தன்னோட கனவு ஃபேக்டரியை கட்டுறாரு. வெற்றி. அதே வருஷம் 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்கா போட்ட குண்டுல ஃபேக்டரி நாசமாகுது. பரவாயில்லன்னு விடாமுயற்சியோட அதை திரும்பவும் கட்ட ஆரம்பிக்கிறாரு. 1945 ஒரு பெரிய பூகம்பம் மிச்சம் மீதி இருந்த ஃபேக்டரியையும் தரைமட்டமாக்கிடுச்சு. 1 இல்ல 2 இல்ல, அடுத்தடுத்து அடி. இப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்ல, வெறும் ஃபேக்டரியோட இடிபாடுகள் மட்டும்தான். யாருக்கு நாம சப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ, யாருக்கு போட்டியாளரா வரணும்னு நினைச்சாரோ அதே டொயோட்டா கிட்ட அந்த இடிபாடுகளை வித்துட்டு வெறும் கையோட வீட்டுக்கு வந்தாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையில மிக மோசமான ஒரு புள்ளி. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க.
ஹோண்டாவே கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த சாம்பல்ல இருந்து தான், அந்த விரக்தியோட உச்சத்துல இருந்து தான் ஒரு சின்னதா ஒரு ஐடியா பிறந்துச்சு. போர் முடிஞ்ச ஜப்பான்ல பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு, கார்களே இல்ல, மக்கள் மைல் கணக்குல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் ஹோண்டா தன்னோட ஷெட்ல கிடந்த ஒரு பழைய ஜெனரேட்டர் மோட்டரை பாக்குறாரு. சும்மா ஒரு ஆர்வத்துல அதை எடுத்து தன்னோட சைக்கிள்ல மாட்டி பாக்குறாரு. யார் யோசித்திருப்பா, ஒரு பழைய ஜெனரேட்டர் மோட்டரும் ஒரு சைக்கிளும். ஆனா மத்தவங்க குப்பையா பார்த்த ஒரு விஷயத்துல ஹோண்டா ஒரு வாய்ப்பை பார்த்தாரு. அந்த படபடான்னு சத்தம் போட்ட சைக்கிளை பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, எங்களுக்கும் ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போதான் அவருக்கு அந்த ஸ்பார்க் வந்துச்சு. இதுதான் எதிர்காலம். சரி, ஹோண்டா கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? மத்தவங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? நிராகரிப்பு, குண்டு வெடிப்பு, பூகம்பம்னு எதுவுமே அவரை உடைக்கலையே. ஏன்? இதுக்கு பதில் சொல்ற மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தான் ஆன்டி ஃப்ரெஜிலிட்டி. இதோட அர்த்தம் என்னன்னா, சில விஷயங்கள் அழுத்தத்தால உடையாது, சேதமும் அடையாது. அதுக்கு பதிலா விழுகிற ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு அதிர்ச்சியிலையும் இன்னும் வலிமையா மாறும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கண்ணாடி டம்ளரை கீழே போட்டா என்ன ஆகும்? நொறுங்கிடும். அது ஃப்ரெஜைல், அதாவது உடையக்கூடியது. சரி, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில கீழே போட்டா அது அப்படியே தான் இருக்கும். அது ரோபஸ்ட், அதாவது திடமானது. ஆனா இந்த ஆன்டி ஃப்ரெஜிலிட்டிங்கிறது இது ரெண்டுமே இல்ல. அது நம்ம உடம்புல இருக்கிற தசை மாதிரி. நீங்க ஜிம்ல இவ்ளோ வெயிட் தூக்கி அந்த தசையை கஷ்டப்படுத்துவீங்களோ அந்த அளவுக்கு அது இன்னும் வலிமையா வளரும். சோய்ச்சிரோ ஹோண்டா ஒரு கண்ணாடி டம்ளரும் இல்ல, பிளாஸ்டிக் பாட்டிலும் இல்ல. அவர் ஒரு தசை. டொயோட்டா கொடுத்த நிராகரிப்புங்கிற அடி அவர் இன்னும் படிக்க வச்சுது. போர்க்காலத்து குண்டுவீச்சுங்கிற அடி அவரை புது வழிகளை தேட வச்சுது. பூகம்பம்ங்கிற அடி அவரை ஒரு புது மார்க்கெட்டையே உருவாக்க வச்சுது. ஒவ்வொரு அதிர்ச்சியும் ஒவ்வொரு வழியும் அவரை இன்னும் இன்னும் வலிமையா மாத்திட்டே இருந்துச்சு. ஒரு பழைய மோட்டாரை பொருத்தின சைக்கிள்ல ஆரம்பிச்ச அந்த சின்ன ஐடியா இன்னைக்கு கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், ரோபோக்கள், ஏன் ஜெட் விமானங்கள் வரைக்கும் தயாரிக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்து நிக்குது. யார் எவரோட பொருளை குப்பைன்னு சொன்னாங்களோ அதே டொயோட்டாவுக்கு உலக அளவுல ஒரு பெரிய போட்டியாளரா வளர்ந்தாரு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிராகரிப்புகள், தோல்விகள், பூகம்பங்கள் வரும். அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தோணும். அந்த நேரத்துல சோய்ச்சிரோ ஹோண்டாவை நினைச்சு பாருங்க. பிரச்சனைகள் நம்மள உடைக்கிறதுக்காக வரல, நம்மள ஒரு தசை மாதிரி உருவாக்குறதுக்காக வருது. சோ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: நான் உடையக்கூடிய கண்ணாடியா, இல்ல அடி வாங்க வாங்க வலிமையாகிற தசையா? இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.